friends, welcome to GV Sweet Dream channel. இன்னைக்கு நம்ம சுஜ்ஜி அப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது சௌராஷ்டிரா பீப்புளோட ஸ்பெஷல் டிஷ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுஜ்ஜி அப்பம் சௌராஷ்டிரா ஸ்பெஷல் டிஷ் அப்படின்னாலுமே அதை எல்லாருமே ட்ரை பண்ணலாமே. எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா 1 கப் ரவை, 1 கப் சர்க்கரை, மைதா மாவு 1.5 கப், ஏலக்காய் பவுடர் கொஞ்சம், நெய் 50 கிராம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டு மைதா மாவு அதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக 1 பிஞ்ச் வர்ற அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சுகர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஃபுட் கலர் அதில் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா நம்ம வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நமக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டோம். லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஆயில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம், ஊறிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை அதில் போட்டுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நெய் சேர்த்தோம்னா நம்ம லாஸ்ட்டில் கேசரி செய்யும்போது கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா வரும். ரவை ரொம்ப பொன்னிறமாக வரணும்னெல்லாம் அவசியம் கிடையாது. ஆல்ரெடி இது டோஸ்டட் ரவா தான், அதனால் கொஞ்சம் ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு நம்ம 1 கப்பு ரவை எடுத்துருக்கோம். அதுக்கு 2 கப்பு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொதித்து வரும்போது நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொதித்து வரும்போது தான் ஃபுட் கலர் ஆட் பண்ணணும்னு கிடையாது, நம்ம முன்னாடியே கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம இதில் ரவையை சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா கட்டி இல்லாமல் நல்லா வரும். இப்போது ரவை ஓரளவுக்கு குக்காகி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகரை எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஏலக்காய் நம்ம அப்படியே முழுசாக போடக்கூடாது. நம்ம ரோல் பண்ணி வைக்கும்போது அது முழுசு முழுசாக இருக்கும். அது இல்லாமல் பசங்களும் எடுத்து போட்டுருவாங்க. சுகரோட ஏலக்காய் சேர்த்து நான் மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் குக்காகி வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற மாவு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து வச்சுக்கலாம். ஆயில் போட்டு நம்ம இது பண்ணோன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதனால் மேலே அப்படி கொஞ்சம் லைட்டாக ஆயில் ஊற்றி நம்ம அப்படியே செப்பரேட்டாக வச்சுக்கலாம். ஸ்டஃபிங்கையும் நம்ம இதே மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நான் ஒரு தாம்பாளத்துக்கு பேக் சைடில் கொஞ்சம் ஆயில் விட்டு ஒரு உருண்டை மட்டும் எடுத்து வச்சு சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். நம்ம ஒட்டாமல் வர்றதுக்காக கொஞ்சம் ஆயில் அப்பப்போ அப்ளை பண்ணி நம்ம தேய்ச்சிக்கிட்டே வந்தோம்னா நல்லா நைஸாக தின்னாக வந்துடும். நம்ம நடுவில் கொஞ்சம் மொத்தமாக வச்சுக்கிட்டு ஓரத்தில் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லாவே நைஸாக கொண்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், சென்டரில் மட்டும் திக்காகவும் சைடு ஃபுல்லாகவே நல்ல தின்னாகவும் நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ
நம்ம ஸ்டஃபிங் உருட்டி வச்சுருக்கோம்ல அதில் ஒன்று மட்டும் எடுத்து இதுக்கு சென்டரில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதை லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்து மாவை வந்துட்டு சுற்றிலும் ரவுண்ட் ஷேப்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மைதா மாவுங்கிறனால கொஞ்சம் வலிக்கிட்டு போகுது. இப்போது கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்ம கொஞ்சம் லைட்டாக அப்படியே டைட்டாக இழுத்தா மாதிரி நம்ம எடுத்து க்ளோஸ் பண்ணிக்குவோம். இப்போது லைட்டாக நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிடக்கூடாது, சாஃப்டாக தேய்க்கணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற ஸ்டஃப் வந்துட்டு வெளியில் வராமல் இருக்கும். நான் வந்து ரவுண்ட் ஷேப்க்கு தேய்ச்சிருக்கேன். நம்ம ஸ்கொயராக வேணும்னாலும் தேய்ச்சிக்கலாம். ஸ்கொயராக ஈஸியாக இருக்கும் தேய்க்கிறதுக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் இல்லைன்னா நெய் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஊற்றி நம்ம சிம்மில் தான் வச்சுக்கணும். இது ஹை ஃப்ளேம் வச்சோம்னா ஒரு மாதிரி சப்பாத்திக்கு ப்ரௌனாக வரும் பாருங்களேன், அந்த மாதிரி வந்துடும். அது மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா நம்ம வந்துட்டு சிம்லேயே ஃபுல்லாகவே குக் பண்ணணும். இது 5 மினிட்ஸில் ரெடி ஆயிடும். ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்டஃபிங்கும் வந்துட்டு குக் பண்ணி தான் வச்சுருக்கோம். மேலே இருக்கிற மைதா மட்டும் டோஸ்ட் ஆனால் போதும். நார்மலாக எல்லாருமே வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் ஸ்வீட் செய்கிறதுனாலே டக்குன்னு கேசரி தான் செய்வோம். இப்போ வந்து இது கேசரி வச்சே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட்டுன்னா நம்ம இந்த மாதிரி கூட செய்யலாம். இது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வந்து வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சு கொடுக்கலாம். கிட்டத்தட்ட இது 2 நாள் வரைக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். இது நம்ம சர்வ் பண்ணும்போது சூடாக சர்வ் பண்ணலாம். இதை நம்ம வந்து 2 டேஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா நம்ம ஆற வச்சு தான் ஸ்டோர் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணாதான் ஈவனாக ஒரே மாதிரி டோஸ்ட் ஆகும். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சதை எப்போ சர்வ் பண்ணணுன்னாலும் நம்ம 2 செகண்ட் வந்துட்டு தோசைக்கல்லில் போட்டு சூடாக சர்வ் பண்ணோன்னா ஃப்ரெஷ்ஷாக போட்ட மாதிரி நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ஸ்டஃப்பில் முந்திரி திராட்சை ஆட் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள், சுஜ்ஜி அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.